தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒரு நல்ல ஆட்சிகளை எதிர்கட்சியே இருந்துடக்கூடாது, இவன் மட்டும்தான் இருக்கணும். இது எவ்வளவு நாளைக்கு கூட நம்ம ஹிட்லரை பார்க்கல, முசோலினி பார்க்கல, அழிவுகள் எல்லாம் இந்தியா பார்த்தது இல்லையா? 3 பேர் தாங்க இந்த உலகத்துல. ஒன்னு ஹிட்லர் பாராளுமன்றத்தை முத்தம் போட்டு பதவி ஏற்றுக்கிட்டது. இன்னொன்னு ராஜபக்சே. ஹிட்லர் ஒரு மோசமான ஆளு, சர்வாதிகாரி. அவர் முத்தமிட்டு பாராளுமன்றத்துக்கு வந்தாரு. இது ஏகப்பட்ட கொலைகளை, இலங்கையில் தமிழர்களை எல்லாம் கொன்று குவித்த படுபாதகன் ராஜபக்சே. இந்த 2வது பேரு. 3வது ஆள் யாரு தெரியுமா? மோடி. குஜராத்தில் அவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணி ஏராளமான பேர் கொலை செய்ததனால் முதலமைச்சராகி இன்னைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கிற. ஆக இந்த 3 பேர் தான் பாராளுமன்றத்தை முத்தமிட்டவர்கள். ஆனா பாராளுமன்றத்தை நம்பாதவர்கள். இவர்களுக்கு எதிரி திமுக அல்ல, இவர்களுக்கு எதிரி ஆம் ஆத்மி அல்ல, இவருக்கு எதிரி காங்கிரஸ் அல்ல, இவர்களுக்கு எதிரி இந்திய அரசியல் சாசன சட்டம். இந்த தேர்தல் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேர்தல் இல்ல. அது 2024 பண்ணிக்கலாம், அது 2024 பண்ணிக்கலாம், அது 2024 பண்ணிக்கலாம். மோடியை ஒழிப்பதற்கான தேர்தல். இப்ப மோடி தோத்தாகணும். இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி ஒழிஞ்சாகணும். 400 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்ப போயிருச்சு. இப்ப யாரும் எந்த பிஜேபி காரணம் 400 சீட்டு சொல்றது இல்ல. வேற வழியே கிடையாது. இதை தானாகவே ஏன தலையில மண்ணை கொட்டிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு பிஜேபி கொட்டிக்கிச்சு. ஏன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்சி இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் இப்பதான் பாக்குறோம். முதல் தடவை பொய்யை உன்னையே மூலதனமாக வச்சு ஒரு கட்சி ஒண்ணு இந்தியாவில நடக்குதுன்னா அது பிஜேபி. அதுக்கு 10 தமிழ்நாடுல கச்சத்தீவுங்கிறான். இப்ப போய் ஏன்னா எத்தனை வருஷமா அந்த கச்சத்தீவு இருக்குது? இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்குது? காங்கிரஸ் வந்துச்சா? காங்கிரஸ் தான் சரியில்லைன்னு விட்டாச்சா? அண்ணா திமுக அவ மோடியை பத்தி திட்டுறதே கிடையாது, மோடியை பத்தி பேசுறதே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நாளைக்கு மோடி வெற்றி பெற்று வந்தால் முதல் ஆதரவு எடப்பாடியா தான் இருக்கும். நாங்க தான் உலகத்திலே ஊழலை ஒழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சோம். ஊழலை ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சது எங்க மேலேயே ஊழல் போட்டாதான் நீ என்ன ஊழலை ஒழிக்கணும், ஒன்ன ஒழிச்சிடுறேன்னு வர்றான் தான். ஒவ்வொருத்தரும் அவங்க சீட்டு கொடுக்குறாங்க, கொடுக்கல, அவங்க நமக்கு திமுகவுல இருந்து கூட்டணியில இருந்து எங்களை கூப்பிடல, வேட்பாளர்கள் அழைக்கல. தயவு செய்து குறைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இன்னைக்கு கைது செய்து 21ஆம் தேதி கைது செய்தார்கள். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படி கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை கண்டித்து இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு இந்த அமைதியான முறையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உலகில் லண்டனில், அமெரிக்காவில், கனடாவில், பிரான்ஸில், ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் நடக்கிறதோட இந்தியாவிலும் எல்லா மாநிலங்கள்லேயும், தமிழ்நாட்டிலும் எல்லா மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்குன்னு சொன்னால், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது தவறானது, கண்டிக்கத்தக்கது. ஊழல் ஒழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அதனால ஊழலை ஒழிக்கணும்னு நீங்கள் வர்றவங்கள நாங்கள் ஒழிச்சிருவோம்னு சொல்லி இன்றைக்கி மோடி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு தவறான ஆட்சியை, இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இது நல்லதில்லை. இது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் நசுக்கிறது, அவர்களை கைது செய்கிறது, அவர்களை சிறைச்சாலை வைக்கிறது. இப்படி ஈடிங்கிற ஒரு துறையை எதற்காக ஈடி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, மக்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, தவறான வழியில் பணம் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, இன்றைக்கி எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறது. ஏன்னா மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் சிபிஐ இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட போது, எதிர்க்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது, உச்ச நீதிமன்றமே தேர்தல் நோட்டிஃபிகேஷன் அறிவித்த பின்னால் அந்த மாதிரி செய்யக்கூடாது, அது தவறு என்று சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி அதை கண்டித்திருக்கிறது. ஆனால் இந்த ஹிட்லர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மோடி எதற்கும் பயப்படுறதில்லை, எதற்கும் அஞ்சுறதில்லை, எந்த ஒரு நடைமுறைக்கும் ஒத்து வர்றதில்லை. ஆகினால இந்த தவறான செய்தியை செஞ்சுருக்கிறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் தவறான பரப்புரைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என்னன்னு கேட்டால், இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுதுன்னா, இங்கே திமுகவுக்கு எதிரான செய்திகளை திமுக பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க.
தான் செய்த நல்லவைகளை அவர்கள் சொல்கிறது, நல்லவைகள் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அது எதுவும் சொல்கிறதில்ல. இந்த நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது திமுகவுக்கு எதிரான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் என்பது மோடியை வீழ்த்துவதற்கான தேர்தல். இது தமிழக மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது மோடியை வீழ்த்தணும். மோடிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து. இவர்கள் மக்களிடம் பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவங்க இப்போ ஜெயிக்க போகிறதில்லை. இந்தியாவில் இவர்கள் 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற போவதில்லை. 400 ஜெயிக்கிறோன்னு சொன்னவங்க இப்போ குறைஞ்சிட்டாங்க. சம்பந்தமில்லாத செய்திகளைத்தான் மக்களிடம் பேசுகிறார்கள். கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க. கச்சத்தீவுங்கிறது இது இன்றைக்கு நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. இது காங்கிரஸ் செஞ்சிருச்சு, இந்திரா காந்தி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு இப்போ என்ன அவசியம்? இப்போ அவர்கள் செய்து விட்டாங்க, சரிங்க, அவங்க தப்பே செஞ்சுருக்கட்டும். நீங்கள் 10 வருஷமாக என்ன கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது தானே அதை. இப்போ தேர்தல் முடிஞ்சு இப்போ நீங்கள் 150 சீட்டுக்கு மேலே தோக்க போகிற நீங்கள் எதுக்கு இப்போ கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் வெற்றி பெற போவதில்லை. இது எல்லாருக்கும் இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு. பஞ்சாபில் அக்காலிதிலே உங்களை விரட்டி விட்டாங்க. என்ன இவ்வளோ நாளமாக உங்கள் கூட்டணியில் இருந்த நவீன் பட்நாயக் உங்களை ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே உங்கள் ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இங்கே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வலுவாக பணியாற்றியிருக்கிறார். மக்கள் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்களால் இந்தியா கூட்டணியால் மட்டுமே இந்த பிஜேபியை வீழ்த்த முடியும், இந்த அதிமுக வீழ்த்த முடியும், இந்த சந்தர்ப்பவாத அதிமுக. அது இது வரைக்கும் மோடியை எதிர்ப்பதற்கு அவர்கள் தயாராக திராணி இல்லை. எடப்பாடிக்கு மோடியை எதிர்க்கிற திராணி இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் யாருன்னா நாளைக்கு முதலாவதாக போய் நின்று இந்த பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர் எடப்பாடி. ஆகையினால் தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. சும்மா பொய் சொல்லி ஏமாற்றி போய் நம்ம ஓட்டு கேட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அது அவரால் அது ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதிமுக தமிழ்நாட்டில் பல துண்டுகளாகிவிட்டது, பீஸாக இருக்குது. அதனால் அதை ஒன்றிணைக்க யாராலையும் முடியாது. அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி எல்லா இடங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறது. மக்களிடம் இந்த பிஜேபியினுடைய அராஜகத்தையும் இன்றைக்கி இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியில் அவங்க சேர்ந்தது அவங்களுக்கு பிடிக்கல முக்கியமாக. ஏன்னா இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்ந்ததுக்கு பின்னால் மிகப்பெரிய இந்தியா கூட்டணியிலேயே மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறது. அதை அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால் மிகப்பெரிய கெஜ்ரிவாலை பார்த்து மோடி பயந்து போயிருக்கிறார், மிகப்பெரிய ஜுரத்தில் இருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால தான் எல்லாரையும் விட்டுட்டு எங்களையே மோதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவையாக அவர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான இடத்தில் கை வைத்து விட்டார்கள். மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லியில் நடந்த மிகப்பெரிய கண்டன கூட்டம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் ஏற்கனவே இதுபோல் ராம்லீலா மைதானத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பலவிதமான கூட்டங்களை லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி அங்கே கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கி அவர் இல்லாமையே அவர் கூட்டியதை விட அதிகப்படியான மக்கள் இன்றைக்கி டெல்லியில் கூடியிருக்கிறாங்க. இது எதை காட்டுகிறது என்றால் இந்தியா கூட்டணியின் வெற்றியை காட்டுகிறது. இப்பொழுது டெல்லியில் 7க்கு 7 அப்படிங்கிற முடிவாகிவிட்டது என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி டெல்லியில் மோடியினுடைய ஏவலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஈடியை வைத்து கைது செய்திருக்கிறார்கள். ஒரு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை செஞ்சுருக்கிறாங்க. இது இந்திய வரலாறுலேயே காங்கிரஸ் காலத்திலேயே சிபிஐ இப்படி ஒரு நிகழ்வை நடத்தும் போது உச்ச நீதிமன்றமே இதை செய்யக்கூடாது, தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு ஏற்கனவே இருந்தும் நீதிமன்றத்தையும் மதிக்கிறதில்ல, மக்கள் மன்றத்தையும் மதிக்கிறதில்ல. இப்படி ஒரு மோசமான, ஒரு கேவலமான, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசு, மத்திய அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்டித்து இந்த கெஜ்ரிவால் மேலே எந்த வழக்கு, எந்த நிரூபணமும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, இல்லாமல் தேர்தல் காரணம் காட்டி தேர்தலையே நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் கைது செய்து இன்றைக்கி உலகமிக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது தேர்தல் பயத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதை கண்டித்து இன்றைக்கி உலகெங்கும் இந்த போராட்டம் இங்கே மட்டும் சென்னையில் மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வெளிநாடுகள், அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, பிரான்ஸ்லேருந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் இந்தியர்கள் இருக்கிறாங்களோ இன்னைக்கு எல்லாருமே அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இது நடத்தப்படுது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் கோவை, கடலூர்,
மற்ற முக்கிய நகரங்கள்ல, தலைநகரங்கள்ல, தஞ்சாவூர் போன்ற பல நகரங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. என்று கேட்டா இது வந்து கண்டிக்க வேண்டியது முக்கியமானது. இது மோசமான ஒரு சூழ்நிலை இது. ஏன்னா ஒரு ஊழலே பண்ணாதவங்க, தப்பு பண்ணாதவங்களையும் தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்களே இன்னைக்கு அதாவது பிளஸ் பண்றாங்க, அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு தலைவரை வந்து உள்ள போட்டிருக்கேன்னு வருத்தப்படுறாங்க. இது ஏதோ பிஜேபி வந்து இதை பெரிய சாதிச்சுட்டு தான் நினைக்குது. பிஜேபி ஒன்றும் சாதிக்கல. 400 சீட்டு 400 சீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ போயிருச்சு. இப்போ யாரும் எந்த பிஜேபி காரணம் 400 சீட்டு சொல்றது இல்லை. ஏன்னா 150 சீட்டுக்கு வந்தாச்சு. 150 சீட்டு தான் இனிமேல் அவங்களுடைய இது வந்துருச்சு. இன்னைக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கை வைத்ததன் மூலமாக முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க 5 தொகுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், 2 பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டெல்லியில வந்து 7க்கு 7 ஜெயிக்க போகுது. ஏன்னா நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் ஒரு இந்த கண்டன கூட்டம் ராம்லீலா மைதானில் நடந்தது. அங்க ஏற்கனவே எத்தனையோ பல கூட்டங்களை நாங்கள் அங்க பார்த்திருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இல்லாத இருக்கின்ற காலத்தில், அதாவது வெளியில இருக்கிற காலத்துல பல கூட்டங்கள் அங்க நடத்தப்பட்டிருக்குது. பிரமாண்ட கூட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து அவருக்காக கூடுவாங்க. ஆனால் அவர் இப்போ அதை தாண்டி பல மடங்கு அங்க கூட்டம் அங்க கூடியிருக்கு. இது எதை காட்டுது? இது மேலும் வந்து ஆம் ஆத்மி கட்சி வலிமை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது இந்தியாவில். வேற வழியே கிடையாது. இதை தானாகவே யானை தலையில மண்ணை கொட்டிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு பிஜேபி கொட்டிக்கிச்சு. ஏன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்சி இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் இப்பதான் பாக்குறோம். முதல் தடவை தன் கட்சியே அழிக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அது பிஜேபி தான். ஏன்னா கூட்டணியில் இருந்தவங்க கூட வானாங்கிறான். அகாலிதள் பஞ்சாப்ல எங்களுக்கு நீ தயவுசெய்து என் கூட சேர்ந்துடாதாங்கிறான். நவீன் பட்நாயக் ஒரிசால அவர் சொல்றாரு தயவுசெய்து என் கூட வந்துடாதாங்க. எல்லாரும் பயப்படுறான். தமிழ்நாட்டில் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை என்ன வைக்கிறோம்னா, ஒரு திசை திருப்புறான். வந்து திமுகவுக்கு எதிரான விஷயம் திருப்ப முயற்சி பண்றான். இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு எதிரான தேர்தல் இல்ல. இந்த தேர்தல் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேர்தல் இல்ல. அது 2024 பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மோடியை ஒழிப்பதற்கான தேர்தல். இதை வந்து ஆம் ஆத்மி கட்சி தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்குது. தெரு தெருவாக ஒவ்வொரு வீதியிலும் நாங்கள் தெருமுனை கூட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கோம். வீடு வீடாக மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாளையிலிருந்து ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் நாம் ஒவ்வொரு இடத்திலையும் போய் நம்ம கட்சிக்காரர்கள் நேரடியாக போறோம். இன்னும் சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நம்முடைய கட்சி தோழர்கள் எல்லாம். என்கிட்ட இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல யாரு ஜெயிக்கணும், அதாவது யாரு தோக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மோடி தோத்தாகணும். இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி ஒழிஞ்சாகணும். வேற வழி இல்ல. பொய்யை உன்னையே மூலதனமாக வச்சு ஒரு கட்சி ஒண்ணு இந்தியாவில் நடக்குதுன்னா அது பிஜேபி. அதுக்கு 10 தமிழ்நாட்டில் கச்சத்தீவுங்கிறான். இப்ப போய் ஏன்னா எத்தனை வருஷமா அந்த கச்சத்தீவு இருக்குது? இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்குது? காங்கிரஸ் வந்துச்சா? காங்கிரஸ் தான் சரியில்லைன்னு விட்டாச்ச. நீ 10 வருஷம் என்ன கிழிச்சுக்கிட்டா இருந்த? இந்த 10 வருடமாக இதை பற்றி பேசாமல் இப்ப எடுத்து அதை பத்தி பேசுறாங்க. ஆக இது எதுக்குன்னு சொன்னா, இவர்கள் திசை திருப்பவர்கள், நாட்டில் கலவரங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஒரு நல்ல ஆட்சிகளை எதிர்கட்சியே இருந்துடக்கூடாது, இவன் மட்டும்தான் இருக்கணும். இது எவ்வளவு நாளைக்கு கூட நம்ம ஹிட்லரை பார்க்கல, முசோலினி பார்க்கல, அழிவுகள் எல்லாம் இந்தியா பார்த்தது இல்லையா? 3 பேர் தாங்க இந்த உலகத்துல. 3 பேர் பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்றத்தை முத்தமிட்டு பதவி ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர் தான். ஒன்னு ஹிட்லர் பாராளுமன்றத்தை முத்தம் போட்டு பதவி ஏற்றுக்கிட்டது. இன்னொன்னு ராஜபக்சே. ஹிட்லர் ஒரு மோசமான ஆளு, சர்வாதிகாரி. அவர் முத்தமிட்டு பாராளுமன்றத்துக்கு வந்தாரு. இது ஏகப்பட்ட கொலைகளை, இலங்கையில் தமிழர்களை எல்லாம் கொன்று குவித்த படுபாதகன் ராஜபக்சே. இந்த 2வது பேரு. 3வது ஆள் யாரு தெரியுமா? மோடி. குஜராத்தில் அவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணி ஏராளமான பேர் கொலை செய்ததனால் முதலமைச்சராகி இன்னைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கிற. ஆக இந்த 3 பேர் தான் பாராளுமன்றத்தை முத்தமிட்டவர்கள்.
ஆனா பாராளுமன்றத்தை நம்பாதவர்கள். இவர்களுக்கு எதிரி திமுக அல்ல, இவர்களுக்கு எதிரி ஆம் ஆத்மி அல்ல, இவருக்கு எதிரி காங்கிரஸ் அல்ல, இவர்களுக்கு எதிரி இந்திய அரசியல் சாசன சட்டம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒழிக்க நினைக்கிறார்கள். இவர்களை இந்திய சாசன சட்டத்தில் ஒன்று ஒழிக்க நினைத்தால் இந்த 2024 மக்கள் உங்களை ஒழித்து கட்டுவார்கள். அதான் இந்த தேர்தல். ஆக இந்த தேர்தலில் நாம் எல்லாரும் இது கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இருந்தாலும் இந்த நம்மளுடைய தேசபக்தனுக்கு தேசபக்தன் எல்லாரையும் தேச விரோதிங்கிறான். கொஞ்சம் அசந்தா கொஞ்சம் ஏதாவது பேசணும்னா தேச விரோதி. நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், என்ன இதை வச்சுதான் அரசியல். அல்ல யாருக்குதான் தெரியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஜாதியா இருந்தா என்ன மதமா இருந்தா நீ அவனுக்கா தெரியுமா? நாளைக்கு ஒரு பேத்தி பேரனுக்கு பேரன் எந்த ஜாதியில இருப்பான், எந்த மதத்துல இருப்பான் அவனுக்கா தெரியுமா? என்ன ஜாதி மதம் பண்ணாங்கட்டி வெட்டி இருக்குது. இவனுங்களுக்கு வந்து நல்லதை செய்து ஓட்டு வாங்குற தகுதி இந்த பிஜேபிக்கு இல்ல. இது அதிமுக, இது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி. இது ஏன் இதுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், பிஜேபிக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான். இதையெல்லாம் எதற்காக சொல்றோம்னா இதை மக்களிடம் நம்ம எடுத்து சொல்லணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் அதிமுக அவ மோடியை பத்தி திட்டுறதே கிடையாது, மோடியை பத்தி பேசுறதே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நாளைக்கு மோடி வெற்றி பெற்று வந்தால் முதல் ஆதரவு எடப்பாடியா தான் இருக்கும், வேற யாரும் இருக்க முடியாது. முதல்ல போய் ஏன்னா தேர்தல் நேரத்தில் அடங்கி இருக்கிறார். ஆக இதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நல்ல வாய்ப்பு, நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. எல்லாரும் உங்களுடைய ஆதங்கங்களை இங்க உங்களுக்கு மைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, எல்லாரும் நல்லா பேசலாம். எல்லாரும் உங்களுக்கு ஏன்னா ஒரு இந்த மாதிரி உண்ணாவிரதம் நடத்துவதெல்லாம் நல்ல பயிற்சின்னு கூட நான் சொல்லுவேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு நல்ல வாய்ப்பு இது. அதனால இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏன்னா சும்மா இல்ல, எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அழைச்சிருக்கிறோம். இது என்னன்னு கேட்டா நாங்க அழைச்சி வரணுங்கிற கூட்டம் இல்லை. இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் தான் நமக்கு உச்சபட்சம். அவர்தான் இந்த கட்சியின் தலைவர், அவர்தான் இந்த கட்சியின் முகம். அவரை வைத்துத்தான் இந்திய அரசியல். இந்த இந்தியா கூட்டணியிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்வாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல வருவாரா? சீட் ஷேரிங் ஒழுங்கா நடக்குமா? இப்படி எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருந்தா அந்த பிஜேபி. இதையெல்லாம் முறியடித்து இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்ந்த பிறகுதான் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வலு பெற்று இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வலுவடைந்தது. சீட் ஷேரிங்ல நாடு முக்கியமா கட்சி முக்கியமா அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். நாடு கட்சி முக்கியம் அல்ல, நாடுதான் முக்கியம் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி காட்டியவர் தான் எங்களுடைய அன்பு தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதனாலதான் அடுத்தது நாங்கள் ஹரியானாவை கைப்பற்ற இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சீட்டு தான் தர்றேன்னாங்க, அதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். என்ன காரணம்? இன்னைக்கு ஆபத்தான மோடியை நம்ம அகற்றியாக வேண்டும், இந்த தேசத்தை காப்பாற்றி ஆகணும். நல்லவர்கள் படித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம அரசியலுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நல்லவங்க படிச்சவங்களும் அதுதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய வெற்றி. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நல்லவர்கள் படித்தவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. ஒரே எதிர்பார்ப்பு, இந்த தேசத்தை ஊழல் இல்லா தேசமாக மாற்றி காட்ட வேண்டும். இந்த தேசத்தை மக்களுக்கான தேசமாக மாற்றி காட்ட வேண்டும். மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கிடைக்கணும். முதல்ல அவனுக்கு தண்ணி கிடைச்சதான்னு பார்க்கணும், அவனுக்கு மின்சாரம் கிடைக்குதான்னு பார்க்கணும், அவனுடைய அடிப்படை தேவைகள் நல்ல மருத்துவம் கிடைக்குதான்னு பார்க்கணும், நல்ல கல்வி கிடைக்குதான்னு பார்க்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும். இதையெல்லாம் செய்து காட்டி இதுதான் இந்தியாவாக இருக்க வேண்டும், இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் தான் இன்று சிறைச்சாலையில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார் எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். நாங்கள் பந்து போல எங்களை நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் எம்பிக்கொண்டே இருப்போம். இந்தியாவில் இப்படி ஒரு கட்சி உருவானதில்லை. 10 வருடத்தில் தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி ஒன்று இந்தியாவில் இருக்குன்னா அது ஆம் ஆத்மி கட்சி. எந்த கட்சியோடும் கூட்டணியே வைக்காமல், ஓட்டுக்கே பணம் கொடுக்காமல் இந்தியாவில் ஒரு தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி. நாங்க தான் உலகத்திலே ஊழலை ஒழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சோம். ஊழலை ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சத எங்க மேலேயே ஊழல் போட்டாதான் நீ என்ன ஊழலை ஒழிக்கணும், ஒன்ன ஒழிச்சிடுறேன்னு வர்றான் தான். ஆக இது மோசமான ஒரு செயல். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆம் ஆத்மி கட்சி தோழர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையாக நினைக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அவங்க சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல
அவங்க நமக்கு திமுகவுல இருந்து கூட்டணியில இருந்து எங்களை கூப்பிடுறாங்க, கூப்பிடல, வேட்பாளர்கள் அழைக்கல, தயவு செய்து குறைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம். நாமவே போகணும், நாமவே போய் அவர்களுக்கு பணியை செய்யணும். ஏன் கேட்டால் இது திமுகக்கான பிரச்சனை இல்லை, கட்சிகளுக்கான வேட்பாளர்களுக்கான பிரச்சனை இல்லை. இது இந்திய தேசத்தை, நாம் வாழுகின்ற இந்த தேசத்தை இந்த சர்வாதிகார வெறி பிடித்த இந்த ஹிட்லர் கூட்டத்திலிருந்து நாம் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும். இதற்கு இன்னும் 2 வாரம் கையில இருக்குது. இந்த 2 வாரமும் நாம் இந்த பணிகளை தொடர்ந்து செய்யணும். ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கணும். குறைந்தது ஒவ்வொரு மனிதனும் எத்தனை வாக்குகளை இங்கே மாற்ற முடியும், அவர்களுக்கு பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ இந்த சர்வாதிகார படைத்த மதவெறி பிடித்து அலைகிற இந்த கும்பலுக்கு நாம் அதை அனுமதித்தோட கூடாது, அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்கான வேலைதான் இந்த முயற்சி நாம் எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சியில எங்களுடைய அன்பு தலைவர் டெல்லியிலுக்கு ஜெயில இருந்தே சொல்றாரு. என்ன சொல்றது? டெல்லி என்பதே எங்கள் குடும்பம், என்னுடைய குடும்பம், வருத்தப்படாதீர்கள், நான் உள்ளே இருக்கிறேன் என்று வருத்தப்படாதீர்கள் என்கிற தகவலை அவர் சொல்றார். ஆகையினால நாங்கள் எல்லாம் வருத்தப்படவில்லை. இந்த நீங்கள் கண்ட கனவை, நீங்கள் எதிர்பார்த்த இந்தியாவை டெல்லி மட்டும் வந்தால் போதாது, இந்தியாவே அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் ஒரு காலம் கண்டிப்பாக வரும். இந்தியாவில் கல்வி இல்லாத மனிதன் இருக்கும் டெல்லியை போல் தனியார் பள்ளிகளை விட சிறப்பான பள்ளிகளை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்கியது போல, தனியார் மருத்துவமனைகளை அரசு மருத்துவமனைகளை அப்பல்லோ மருத்துவமனைகளை விட சிறப்பாக உயர்த்தி காட்டியது போல இந்தியா முழுவதும் மாற்ற வேண்டும். இந்தியா முழுவதும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அது போல ஒரு மாற்றத்தை இன்னைக்கு வருஷத்துக்கு எத்தனை கோடி, 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரே ஃப்ராடு கூட்டம், இந்த கொள்ளை கூட்டம். 7.5 லட்சம் கோடி ரூபாய் நான் சொல்லல, திமுக சொல்லல, கம்யூனிஸ்ட் சொல்லல, காங்கிரஸ் சொல்லல, 7.5 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார் மோடி என்று சொல்லி சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது, அவங்களோட ரிப்போர்ட். இப்ப அதெல்லாம் போக PM கேர்னு ஒண்ணு, அது அப்பவே சொன்ன, ஏன்னா இந்த எல்லாருமே பொது பேர்ல தான் பாப்பா, அது பேசாம மோடி கேர்னு வச்சிருக்கலாம். அந்த மோடி கேர்ல 12,700 கோடி ரூபாய் மோடி கொள்ளையடித்திருக்கிறார். அதோடு இல்ல, ஏற்கனவே SBI பாண்ட் 8,252 கோடி ரூபாயை இந்த மோடி கொள்ளையடித்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஆதாரத்துடன் சொல்றோம். ஆனால் பாவி, ஆதாரமே இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள கொண்டு போய் போட்டிருக்கிறேன். என்ன நியாயம்? உன்னை விடலாமா? 2024 இவர்களை வீழ்த்துவதை தவிர எந்த இந்திய மக்களுக்கு வேறு வேலை இல்லை. இந்தியா காப்பாற்றப்படணும், இந்தியா என்ற பெயர் காப்பாற்றப்படணும், இந்த தேசம் காப்பாற்றப்படணும், இந்திய மக்கள் காப்பாற்றப்படணும்னா மோடி ஒழிக்கப்பட வேண்டும், பிஜேபி பாசிச பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும். இதற்கான ஆயத்த போராட்டம் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். நாங்கள் பல வழிகளில் இடியை நோக்கி போராட்டம் செய்து பார்த்து விட்டோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை நோக்கி முற்றுகை செய்து பார்த்து விட்டோம். அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து கண்டன போராட்டத்தையும் நடத்தி பார்த்துட்டோம். இப்ப அமைதியான முறையில இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவும் என்று எங்களை இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. கண்டிப்பாக எப்படி சஞ்சய் சிங் வெளியே வந்தாரோ, நிறைய பேர் சொல்றான் சஞ்சய் சிங்க்கு இடி ஜாமீன் மறுக்கல, அதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் அவகாசம் கேட்டான். இடி ஒரு நாள் அவகாசம் கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அவர்கள் எதிர்ப்பதற்கான. ஆனால் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இவர்களை தலையில் அடித்துக் கொண்டிருக்கிறது. செருப்பு இருந்தால் செருப்பால் அடித்திருக்கும். தலையில் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன கொட்டுறாங்க? 1 மணி நேரத்துல பதில் சொல்லு, என்ன உனக்கு எதுக்கு ஒரு நாள்னு கேட்டாங்க. இவர்களால் பதில் சொல்ல முடியல. இவர்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஒரே ஒரு வாக்குமூலத்தை தவிர. வாக்குமூலம் நான் சொன்னா, இப்போ இவரு செல்வா என்கிட்ட செல்வாக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா போதுமா? அது ஆதாரமா? ஏன்பா அனுப்புனதுக்கு ஜிபே வேணாமா? அனுப்புனதுக்கு பேங்க் டிரான்சாக்சன் வேணாமா? இல்ல கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாம இன்னைக்கு யாராவது 1 ரூபா இன்னொரு பக்கம் போகுதா? எப்படிடா கொடுத்தாருன்னு நீதிமன்றம் கேட்குது. நீதிமன்றம் கேட்டா இடிக்கு பதில் இல்லை. அதுதான் சஞ்சய் சிங் என்ற கர்ஜிக்கும் சிங்கம், பாராளுமன்றத்தை அதிர வைத்த சிங்கம், மோடியை பார்த்து நேருக்கு நேர் கேள்வி கேட்ட சிங்கம்.
நீ இந்தியாவில நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னு அமித்ஷா கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உன்னால் தில் இருந்தா, தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் போய் நின்னு பாரு. பிஜேபிய தமிழ்நாட்டில் போய் நின்னு பாரு. நீ முயற்சி பண்ண எந்த தேர்தலிலும் நீ ஜெயிக்கல. நீ ஜெயிக்க போறதே இல்லைங்கிறது ஏற்கனவே சொன்னார். நேருக்கு நேர் பேசினாரு. அவர் பேசினாருங்கிறதுக்காக தான் அவர் உள்ள. ஆக இப்படி ஒரு மனித நேயம் இல்லாத, இரக்கம் இல்லாத, நியாயம் தெரியாத, தன்னிலை புரியாத பைத்தியங்களை இந்த நாட்டில் பிரதமராகவும் ஆட்சி பீடத்தில் அமைத்து வைத்திருக்கிறோம். இதை நீக்க வேண்டும். இந்த கண்டன போராட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக செல்வா அவர்களுக்கு இன்னும் தலைவர்கள்லாம் வர்றாங்க, பல தலைவர்கள்லாம் வர்றாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இன்னும் சேர்லாம் வர வேண்டியிருக்கு. நாங்கள் திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால கொஞ்சம் இதாக இருந்துட்டோம். இந்த சேர்லாம் இன்னும் வருது. எல்லாருக்கும் இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். மாலையில் 5 மணி வரை, 4லிருந்து 5 மணி வரை இது நடைபெறும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து, ஒரு நாள் தியாகம். ஏன்னா நமக்காக தியாகம் செய்து தான் இன்னைக்கு அவர் ஜெயிலில் இருக்கார். அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்காக, இந்த நாட்டுக்காக அதான் தியாகம் பண்றாரு. அப்போ அவருக்காக ஒரு நாள் நம்ம பசி பொறுக்கலாம். ஒரு நாள் கொஞ்ச நேரம் நம்ம பசியை பொறுத்து அவருக்காக நம்ம இந்த தியாகத்தை நன்றி கடன் செலுத்துவது மட்டுமல்ல, மக்களிடம் இதை எடுத்து செல்லக்கூடிய இந்த மீடியாக்கள் மூலமாகவும் மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கட்சி உங்களிடம் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறது என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.